ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலையிலேயே வெறும் வயித்துல என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க பரவால்ல. அ இப்ப காலையில என்னது வெறும் வயித்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அ காலையில நெறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஆல்கஹால் குடிப்பாங்க. அது சுத்தமா குடிக்கவே கூடாது. காலையில அது வெறும் வயித்துல குடிக்கவே கூடாது. கூடாது. ரொம்ப தீவிர பிரச்சனைக்கு உள்ளாக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம காலையிலேயே டீ, காப்பி குடிக்கிற பழக்கம் தான் மேக்ஸிமம் பேத்துக்கு இருக்கு. ஆனா அது குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, காலையில வெறும் வயித்துல ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அதுல காஃபைன் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்கு. அது உடம்புல ஒரு பிரச்சனைய உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். குடிக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் டீ, காப்பி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தக்காளி வெறும் வயித்துல திங்கக்கூடாது. அதுல ஒரு ஆசிட் இருக்கு. அதனால அத திங்கக்கூடாது. நெக்ஸ்ட் சோடா. சோடாவும் வெறும் வயித்துல குடிக்கக்கூடாது. அதுல கார்பனேட்டுங்கிற ஆசிட் இருக்கு. அந்த ஆசிட் வயித்துக்குள்ள ஆசிட்டோட சேர்ந்து நமக்கு குமட்டல், வாந்தி, ஒரு மாரி சோர்வா இருக்கிற மாதிரி, அது மாரி நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மாத்திரையும் எக்காரணத்த கொண்டும் வெறும் வயித்துல சாப்பிட்றாதீங்க. நெக்ஸ்ட் தயிரு. தயிருமே எக்காரணத்த கொண்டும் சாப்பிடாதீங்க. வெறும் வயித்துல சாப்பிடவே கூடாது. நெக்ஸ்ட் காரமான உணவுகள் அப்புட்ன்னா, சேவு, சிப்ஸு அந்த மாரி நொறுக்கு தீனிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்பயுமே காலையில வெறும் வயித்துல சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் வாழைப்பழம். வாழைப்பழத்துல அதிக அளவு மெக்னீசியம்ங்கிற ஒரு சத்து இருக்கிறதுனால, அத கண்டிப்பா எக்காரணத்த கொண்டு காலையில சாப்பிடக்கூடாது. ஆ அவ்வளோதான். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.